ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. செப்டம்பர் 14 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 85 நாள் தான், கிட்டத்தட்ட 84 நாட்கள் தான் இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட டெஸ்ட் ஷெட்யூல் நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு டெய்லி டெஸ்ட் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? பொது தமிழ் தேர்வு 1 வந்து ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். தமிழ் 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்துக்கான தேர்வு பார்க்கலாம். படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? முதல் கேள்வி, பெருஞ்சித்திரனார் யாருடன் சேர்ந்து தென்மொழி என்ற இதழை நடத்தினார்? ஆன்சர் பாவாணர். என்னடா இது வந்து புக்கில் இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஓகேங்களா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு நிறைய நியூஸஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் இல்லைனாலும் மற்ற புக்ஸில் இந்த நியூஸ் வந்து இருக்குது. அதனால தான் இதில் கேதர் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த இடத்துல நீங்கள் தமிழ் புக்கில் அந்த இடத்துல வந்து பாக்ஸு கீழே இந்த பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் எப்படி இருக்கும், மற்ற எல்லாமே புக்ஸில் இருந்து இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா நியூஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மீன் எனும் வார்த்தை தமிழில் எந்த நூலில் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் என்னன்றதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆன்சர் குறுந்தொகைன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகை. மீன் என்னும் சொல் வந்து எந்த நூலில் இருக்குன்னா குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஷின், திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட, இது வந்து யாருடைய அடிகள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். கபிலர். கபிலருடைய அடிகள். கபிலர் பொறுத்த வரைக்கும் ஐங்குறுநூறில் குறிஞ்சி திணையை பாடியிருப்பார். அது இல்லாமல் குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலையும் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் அது இல்லாமல் இங்கே பாருங்கள், அப்பர்னா திருநாவுக்கரசர்னு சொல்கிறது தான் அப்பர்னு சொல்லுவோம். அப்பர்னா அப்பான்னு வச்சுக்கோங்க. அப்பாவோட நாவு எப்பயுமே பொய் சொல்லாது அப்படின்றது. நாவு அப்படின்னா நாவுக்கரசர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நாவுனா நாக்கு. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து 7ஆம் திருமுறை எழுதினவர் தான் வந்து சுந்தரர். திருஞான சம்பந்தர் அப்படின்றவர் 1, 2, 3 இந்த 3 திருமுறைகளை எழுதியவர். நெக்ஸ்ட்டு, இவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம். அரசு, மா, முருங்கை, வாழை, இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டுப்போம். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் முருங்கை. ஓகேங்களா? எதனால் முருங்கைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அரசு இலைன்னு சொல்லுவோம், மா இலைன்னு சொல்லுவோம், வாழை இலைன்னு சொல்லுவோம். ஆனால் முருங்கைக்கு மட்டும் முருங்கை கீரைன்னு சொல்லுவோம். அப்போ இது இலை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, அந்த இலை பெயர்களை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் சிலப்பதிகாரம். மணிமேகலை எழுதினவர் சீத்தலை சாத்தனார். தேவாரம் வந்து 3 பேர் எழுதியிருப்பாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு மற்றும் சுந்தரர். மூவர் அருளிய தேவாரம், இந்த மூவர் அருளிய தான் வந்து தேவாரம்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. 3 அதிகாரங்கள் கொண்டதாக இருக்கும். எத்தனை இயல்கள்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்றுத்தந்த கேள்வி எது? ஆன்சர் எதற்காக கடல் நீர் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படின்ற கேள்வி கேட்டு தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கும். இது மூலமாக ஆய்வு செஞ்சு தான் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, மெய் எழுத்துக்கள் 18 மொழி முதலில் இடம்பெறும். கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. மொழி முதல் அப்படின்னா சொல்லுக்கு முதல்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு வேர்டு எழுதுகிறோம். இப்போ பறவைன்னு ஒரு வேர்டு எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே மெய் எழுத்து வச்சு இப்போ எடுத்துக்காட்டுக்கு கிரீடம்னு எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ க்ரீ டா இம் இப்படி எழுதணும்னா இது தமிழ் எழுத்தே கிடையாது. ஏன்னா தமிழ் எழுத்தில் மெய் எழுத்து எப்பயுமே முதல்ல வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தவறானது. அப்போ கூற்று அவங்க கொடுத்துருக்கிறது தவறு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மொழி இடையில் உயிர் எழுத்து எப்பொழுதும் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் கூற்று தவறு. ஓகேங்களா? ஏன் தவறுனா உயிரெழுத்து வந்து அளபடை வரும்போது வரும். ஓகேங்களா? எப்பொழுதும் வராதுன்றது தவறு. வராதுன்னு கொடுத்துருந்தா கூட அது சரிதான். எப்பொழுதும்ன்றது தவறு தான். ஓகேங்களா? அளபடையில் வரும்போது வரும். நெக்ஸ்ட்டு, மொழி இறுதியில் உயிரெழுத்து வரிசையில் ஓ எழுத்து வரிசை முழுவதும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் கூற்று தவறு. ஓகேங்களா? முழுவதும் அப்படின்றது தவறு. ஓகேங்களா? மொழி இறுதியில் நோ அப்படின்ற அந்த ஒரு சொல் மட்டும்தான் வரும், மற்றது வராது. ஓகேங்களா? நோ அப்படின்றது மட்டும்தான் வரும். நோனா நோய் அப்படின்றது பொருள். ஓகேங்களா? இது ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரும். இது மட்டும்தான் மொழி இறுதியில் வரும், மற்றதெல்லாம் வராது. முழுவதும்னு கொடுத்தனால தவறு. நெக்ஸ்ட்டு, அறிவு அச்சம் காக்கும் கருவி என்ற குரல் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கான வலு சேர்த்த ஒரு குரல் தான் இது. ஓகேங்களா? அதாவது இது என்ன அப்படின்னா, மற்ற இதெல்லாம் வந்து அழிக்க முடியும், அறிவு வந்து உள்ளே இருக்கும். அதனால் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த அரண் வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக நமக்கு இருக்கும். அந்த கல்வியை வந்து யாராலும் அழிக்க முடியாது அப்படின்ற பொருளில் இது வரும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். காமராசர் பொறுத்த வரைக்கும் இவர் 1954 63 வரைக்கும் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க,
முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் அப்படின்றவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லுவோம். இவரது வந்து ஆலாபனை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ ஆலாபனை அப்படின்ற அந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். இது நமக்கு 12th தமிழ் புக்கில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கே சிவன் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நமக்கு இஸ்ரோவுடைய தமிழ்நாட்டிலேருந்து போய் முதல் தலைவராக இருந்திருப்பார் இஸ்ரோவில். ஓகேங்களா. இஸ்ரோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, எந்த ஆண்டு முதலாக ரோபோ என்ற வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்தது? ஆன்சர் 1920 தான் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் 1920. 1997 பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, பாரத ரத்னா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, 1995 பார்த்தோம் அப்படின்னா தபால் தலை வெளியிட்டிருப்பாங்க முத்துராமலிங்க தேவர் இவர்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12வது கேள்வி பார்க்கலாம். ஒருமித்த என்பதன் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஒன்று சேர்ந்து. ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்டுன்னு வரும். ஸோ வந்து ஒன்று சேர்ந்துன்றது பொருள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நெல்லை சுமுத்து நாசா விண்வெளி மையத்தில் வந்து பணி புரிந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தவறு. இவர் வந்து நாசாவில் பணிபுரிஞ்சிருக்க மாட்டார். நாசா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூஎஸ்ஏவோடது. ஓகேங்களா. அமெரிக்காவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் அது. நமக்கு வந்து இஸ்ரோ அப்படின்றது நம்மளோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஏன் என்று கேள் இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் நெல்லை சுமுத்து அவர்கள் அறிவியல் ஆத்திச்சூடியில் எழுதியிருப்பார். பாரதியார் பொறுத்த வரைக்கும் 1882 1921 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் 1891 பிறந்து 1964 வரைக்கும் வாழ்ந்தவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எந்த ஆண்டு பிறந்து 2015 வரை வாழ்ந்தவர்? ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிறந்த ஆண்டு என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி, இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். கனகசபைன்றது அவங்களுடைய தந்தையார் பெயர். மாணிக்கம் அப்படின்றது பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர். பாரதியார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதழ் நடத்தியிருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 16. மா என்னும் சொல்லில் பொருளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் மா அப்படின்னா தொழில் அப்படின்றதான் பொருந்தாது. அளவு, துகள், மேன்மை இது எல்லாமே பொருந்தும். தொழில் அப்படின்றதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியத்தில் எத்தனை இயலில் புகழ் என்னும் சொல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த இயலில் புகழ் அப்படின்ற அந்த சொல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த இயலில் புகழ்ன்றது இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வேற்றுமை இயல். நெக்ஸ்ட்டு, மொத்தம் வந்து எத்தனை இயல்கள் தொல்காப்பியத்தில் இருக்குன்னா 27 இயல்கள். ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள். மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்கும். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி? முதல் கூற்று, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகிய காரணங்களுக்காகவே பறவைகள் இடம்பெறுகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெறுகிறது. நீர்வாழ் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகிறது. இதுக்கு சரியானது பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நீர்வாழ் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகிறதுன்றதான் சரி. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இதில் ஆகிய காரணங்கள்னு வரக்கூடாது, ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுன்னு வரணும். இது தப்பாக இருக்குது. அடுத்ததில் பார்த்தோம்னா இங்கே ஆகியவற்றை காரணம்னு வரணும், இங்கே அடிப்படைன்னு இருக்குது. இது தவறு. அடுத்து பார்க்கலாம். வலசை போகும்போது பறவையின் தலையில் முடி அதிகமாக உதிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தவறு. அதாவது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய சேஞ்சஸில் இது இல்லை. அப்போ அது தவறு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். செங்கல் நாராய் பறவைகள் அதிகமாக எங்கிருந்து தமிழகத்திற்கு வரிசை வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஐரோப்பா. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். அடுத்தது, கீழ்கண்ட எந்த கூற்று தவறுன்னு கேட்டிருக்காங்க. நுட்பமான ஒழிப்பு முறை உடையது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்காதால் இது வந்து ஆயுத எழுத்து சார்பெழுத்து என அழைக்கப்படுகிறது. இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் சி. ஏன்னா சார்ந்து இயங்காததால்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. சார்ந்து இயங்குவதால்னு வரணும். அடுத்து, கடலின் பெயர்களில் பொருந்தாதது எது? இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல் கடலோட அந்த பொருளை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பொருந்தாததில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா ஆழி, பறவை, அழுவம் இது மூணுக்குமே வந்து கடல் அப்படின்ற பொருள் தான் இருக்குது. அடுத்து, எந்த ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்றார்?
ஆன்சர் 2016. அடுத்து வானிலை என்பதன் கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வெதர். வெதர்னா வானிலை, கிளைமேட்னா காலநிலை. ஓகேங்களா. மான்சூன்னா பருவக்காற்று, பருவ சூழல் இருக்கும்ல, அதை தான் சொல்வோம். அடுத்து பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். கூற்று சரியா தவறா? ஆன்சர் தவறு. ஓகேங்களா. ஏன்னா உயிர் மெய் எழுத்தோட வரி வடிவம் மெய் எழுத்தை தான் ஒத்திருக்கும். இங்கே உயிர் எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அது என்ன வரி வடிவம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துனா இப்போ கா அப்படின்றது உயிர்மெய் எழுத்து. இந்த ஷேப் இருக்குது எழுதுல, இப்படி எழுதணும்னு காண இப்படி தான் எழுதணும் ஒரு ஷேப் இருக்குல்ல, இதுதான் வரி வடிவம்னு சொல்லுவோம். இதை பார்க்குறதுக்கு இந்த ஆ மாதிரி இருக்கா இல்லை இக்கு மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். இக்கு மாதிரி தான் இருக்கும். இக்கோட ஷேப் தான் காக்க வரும். ஆவோட ஷேப் வருமா? வராது. ஓகேங்களா. அப்போ இக்கு மாதிரி தான் இருக்கும். மெய் எழுத்தை ஒத்திருக்கும், உயிர் எழுத்தை ஒத்திருக்காது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா இந்த வரி வடிவம் இந்த வரி வடிவம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு தவறு. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் குரூப் 2 அண்ட் குரூப் 2 அப்ளை பண்ணி எக்ஸாமுக்காக காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மொத்தம் 25 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க வித் உங்களோட நேம் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வருது. ஒருவேளை நீங்கள் குரூப் 2 ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஃபுல் டெஸ்ட் பேட்ச்சில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா தமிழ் கவர் ஆகும், மேக்ஸ் கவர் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜிஎஸ் சயின்ஸு, அதுக்கப்புறம் சோசியல் எல்லாமே கவர் ஆகும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதில் கவர் ஆகும். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து டெஸ்ட் கொடுப்போம். அது இல்லாமல் சிலபஸ் டாபிக்ஸும் நம்ம டெஸ்ட் கொடுப்போம். ஓகேங்களா. தமிழறிஞர் தமிழ் தொண்டு, அதுக்கப்புறம் இலக்கணம் இலக்கியம், ஓகேங்களா, 10 பாட்டு 8 தொகை 15 கீழ்கணக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸும் நமக்கு என்ன பண்ணுவோம் கவர் பண்ணுவோம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்சாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா. அதில் நம்மளோட வீடியோஸ்லையும் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டெஸ்ட் வந்து நம்மளுக்கு 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.